ஹாய்! ஜாதிப்பூ கொஞ்சம் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அதை கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேன். ஜாதிப்பூ வாசமே வாசம்தாங்க. என்னோடய ஃபேவரெட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாதிப்பூனா. உங்களில் யார் யாருக்கு ஜாதிப்பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்குலாம் வேக வச்சுட்டு குருமா வைக்க ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் அதாவது எதுவுமே இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். தேங்காய் இருக்கும்போது வேஸ்ட்டெல்லாம் ஆயிருக்கு எவ்வளவோ. இப்போ இல்லாதப்போ காசு போட்டு வாங்கும்போது தான் அதோட அருமை தெரியுது. ஒரு தேங்காய் ரூ. 5 சொல்லிட்டு 2 தேங்காய் வாங்கினேங்க. உங்கள் ஊர்லெலாம் தேங்காய் எவ்வளோ ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்பாத்திலாம் போட்டு முடிச்சுட்டேன். கிச்சனில் நிற்கவே முடியலைங்க. சரியான வேர்வை. அங்கே என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். கையோட பாத்திரத்தெல்லாம் எடுத்து விளக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.